பன்னீர்செல்வம் மற்றும் ஆனந்தன் அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். First, calling the President, I call Chandra Reddy to call her. Good evening, students. Good evening, sir. Ramalingam sir. Good evening. நம்ம கிளப்பில் வந்து நம்ம பிரசிடெண்ட் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து $10,000 ரோட்ரி கொடுத்துருக்காரு. $10,000 வந்து பெரிய அமௌண்ட்டு, அரௌண்ட் 10 lakhs. அவர் வந்து அது ரொம்ப கிரேட்டு. இங்கே இன்னொரு வாட்டி இங்கே கிளாஸ் நல்லா இருக்கோம். இதை பற்றி ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாழை இலை வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வருவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி போட்டு, சார் நான் கொஞ்சம் தெலுங்கு அதனால் மிக்ஸ் ஆகிடும், மன்னிக்கணும். வாழை இலை க்ளீன் பண்ணிட்டு டேபிள் மேலே போடுவாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய ஐட்டம்ஸ் ஒரு மேரேஜில் வந்து 20 வந்து 100-150 ஐட்டம்ஸ் ஸ்வீட்டு எல்லாம் வகைற கொடுத்துருவாங்க. நல்லா சாப்பிட்ட பிறகு அந்த வாழை இலையை எடுத்து போய் குப்பையில் போட்டுடுவாங்க. அந்த குப்பையில் போடும்போது நம்ம குப்பைக்கார கேட்டுச்சா, பாருங்க நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்ட பிறகு குப்பையில் போட்டாங்க, உங்கள் வேல்யூ அவ்வளோதான்னு அந்த நம்ம சொல்லிச்சா. அப்புறம் வந்து அந்த வாழை இலை சொல்லிச்சா, பரவாயில்லைங்க நான் எல்லோரும் சாப்பிட்டு கொடுத்த பிறகு தான் நான் வந்து எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டேங்க, அது எனக்கு போதும் அன்னி சொல்லிச்சா அந்த வாழையில. அதே மாதிரி வந்து மனுஷன் வந்து தவறிட்டாங்கன்னா நல்லா குளிப்பாட்டு அப்புறம் வெளியே தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் காலியாக நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம நல்லது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ப்ரெசென்ட் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்த பெரிய விஷயம். நீங்கள் கூட திங்க் பண்ணுங்க, வாழையில மாதிரி நம்ம லைஃப் இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் டொனேட் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்து I request ஆனந்தன் to introduce புலவர் ஐயா. குட் ஈவினிங். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் புலவர் ராமலிங்கம் அவர்களை அறிமுகப்படுத்துவதை நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு சிந்தனையாளர், சொற்பொழிவாளர், ஊக்குவிப்பாளர், பட்டிமன்ற நடுவர், டிவி ஷோஸில் நிறையா நடத்தி எல்லாருடைய மனசையும் கவர்ந்தவர். 5000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியவர். அவர் 36 வருஷம் வந்து ஆசிரியராக பணிபுரிந்து 2007 ரிட்டையர் ஆகியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து நடுவில் 2002 ஸ்டேட்டில் பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. 2006 நேஷ்னல் பெஸ்ட் டீச்சர் அவார்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட வந்து பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு 2006 வாங்கியிருக்கிறாரு. அவர் வந்து நிறைய ஹானர்ஸ் வந்து கம்பன் கவிமணி, நகைச்சுவை நாவலர், இந்த மாதிரி பட்டங்கள்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாரு. மோர் தென் 2500 டிபேட் ஷோஸில் நடத்திருக்காரு. அதில் மெயினாக வந்து இவர் வந்து ஒரு 4 ஹியூமர் புக்ஸு எழுதியிருக்கிறாரு. மெயினாக வந்து சன் டிவியில் வந்து நிறைய பட்டிமன்றம் நடந்திருக்காரு. விஜய் டிவியில் வந்து டிவோஷனல் ஸ்பீச் பேசியிருக்காரு. பக்தி ஸ்பெஷல் வந்திருக்காரு. வசந்த் டிவியில் வந்து ஸ்பெஷல் பட்டிமன்றம். அப்புறம் நேர்முக வர்ணனை ஃபார் தமிழ், கோயிலெல்லாம் வந்து வர்ணனை பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இவர் நிறையா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பீச்சஸ்னால் அப்போ அது கேவன் எக்ஸலன்ட் ஸ்பீச் அபவுட் பன்னீர் திருமுறை, அதாவது 12 திருமுறை,
அதை பற்றி இந்த மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் பண்ணியிருக்காரு. கேவ் அன் எக்ஸலன்ட் ஸ்பீச் இன் துபாயில் வந்து டிபேட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸு. அவரை வந்து இப்படி சொல்லிகிட்டே போகலாம், அவர் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ஸோ அவர் வந்து எல்லாரும் தெரியும், எல்லாருக்கும் அறிமுகம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. ரெண்டு விஷயங்க. அவர் ஒரு சின்ன ஒரு அவர் ஜோக்கே நான் திருப்பி சொல்ல போகிறேன். அது அவர் சொன்னால் நல்லாயிருக்கும், பட் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஊரில் அது பையன் வந்து அவங்க அப்பாட்ட போய் மார்க் ஷீட்டை கொடுத்துருக்குறான். அந்த மார்க் ஷீட்டில் பார்த்தா 90 மார்க் இருந்திருக்குது. அப்பா கேட்டார், எப்போ நீ 90 மார்க் எடுக்க முடியும்? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எப்படி 90 மார்க் எடுத்துனாரு? இல்லைப்பா 90 மார்க் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரி, அப்பா விட்டுட்டார் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு, டே நீ அன்றைக்கி சொன்னது பொய் தான் நடந்துக்காரு. இல்லை நீ சைபர் தானே சேர்த்துக்கிட்ட, 9 பக்கத்தில் சைபர் தானே சேர்த்துட்டேனாரு. இல்லைப்பா அதில் சைபர்லாம் நான் சேர்க்கவே இல்லை. சரி, இவர் விட்டார். அப்புறம் பெரியவன் ஆகி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் வந்து திருப்பி கேட்குறாரு, இல்லைப்பா நீ அந்த இது பழசு ஞாபகம் வச்சுருக்கியாப்பா? இந்த 9 பக்கத்தில் சைபர் சேர்த்து நீ என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை நான் சைபர் சேர்க்கவே இல்லை. அன்னையிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரே இதுதான் சொல்கிறேன், சைபர் சேர்க்கவில்லை. ஆனால் சைபருக்கு மேலே 9 மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இன்னொரு வந்து இவர் அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹியூமர் கிளப்புக்கு கால் பண்ணேன் நான். இவருக்கு முத நாள் ஹியூமர் கிளப்புக்கு கால் பண்ணி, இவர் என் கிளப்பில் வந்து பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் நகைச்சுவாக பேசுகிறதுக்கு ஏதாவது ஆள் வேணும் அப்படின்னா. நகைச்சுவாக பேசுகிறதுக்கு எங்கே ஆள் இருக்கிறாங்க, நாங்களே வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு ஹியூமர் கிளப்பில் சொல்கிறாங்க. நான் நினச்சேன் ஹியூமர் கிளப்பில் பூரா இருக்கிறவங்க பூரா நகைச்சுவாக பேசுவாங்க, நகைச்சுவாக வந்து நம்மளுக்கு நினச்சா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹியூமராக பேசுகிறதுக்கும் ஹியூமராக எதுக்கு பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இவரை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட சிரிப்பு ஒரு வரம் என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட இன்றைக்கி பேச வந்திருக்கிறாரு. ஸோ எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் அவர் பேச முடிய வரையும் அவர் வந்து நம்மளை எல்லாரையும் சிரிக்க வச்சு இன்றைக்கி நம்ம பண்ணுவார். அதுக்காக நன்றி, வணக்கம் சார். உங்களை வந்து பேச அளிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நேராக வரவும். பிஃபோர் வரதுக்கு முன்னாடி அவர் வந்து மரியாதை செய்கிறதுக்கு நம்ம பிரசிடெண்ட் அவர்கள் மரியாதை சொன்னார். நன்றி, வணக்கம். நம்முடைய ரோட்டரி அமைப்பை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ஆனால் ஒன்று சின்ன திருத்தம், அதில் கோச்சிக்கப்படாது. 2002 மாநில நல்லாசிரியர் விருது வாங்கினார், 2006 வாங்கினாருன்னு. நான் வாங்கலை, கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் நிறைய சொற்கள் விளையாடுது இப்போ. ஆமாம், அப்பா தண்ணி சாப்பிடணும்பான்னு நீங்களுமான்னு கேட்குறான். ரொம்ப ரொம்ப சிக்கலான காலம் இந்த காலம். அன்பு நண்பர்களே, இந்த ரோட்டரி அமைப்பு என்பதும் லைன்ஸ் அமைப்பு என்பதும் சிகாகோவில் தான் உதயமானது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தடுத்து 2 தலைவர்களால் சிகாகோவிலிருந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு உலகம் முழுவதும் வேரூன்றி இருக்கிறது. அதற்கு முன்னால் கொஞ்சம் நாம் ஆய்ந்து பார்த்தோம்னா, அந்த 2 லைன்ஸ் தோற்றுவித்த தலைவருக்கும் ரோட்டரி தோற்றுவித்த தலைவருக்கும் யார் ஒரு ஊக்க சக்தி என்று கேட்டால், சுவாமி விவேகானந்தருடைய உரைதான் அவர்களுக்கு ஊக்க சக்தியாக. அவருடைய சேவை என்ற ஒரு அழகான செய்தியை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய சிகாகோ ஆன்மீக மாநாட்டில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு தொடங்கி பேசி
நாம் செய்கிற அனைத்தும் கடவுளுக்கு சேவை செய்வதாக போய் சேரும்னு அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் அவர்களுக்கு உள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கி தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த அழகிய சேவை அற்புதமான அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். சேவையும் நட்பும் குடும்பமும் தொழிலும் கலந்திருக்கிற ஒரு கலவை தான் நம்முடைய ரோட்டரி அமைப்பினுடைய பெருமையும் சிறப்பும். இன்றைக்கு அரசாங்கத்தாலே சாதிக்க முடியாததை ரோட்டரி அமைப்பு அகில இந்திய அளவிலே சாதித்திருக்கிறது என்றால் அது போலியோ ஒழிப்பு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அன்றைக்கே கூட நான் சர்வீஸில் இருக்கும்போது ஒருத்தன் எழுதினான், சின்ன வயசில் உனக்கு வந்த போலியோ இன்னும் உன்னை விட்டு அது போலியோ, சொட்டு மருந்து தொண்டைக்குள்ள போலியோ, போன மருந்தும் ஒருவேளை போலியோ அப்படின்னு எழுதின ஒரு இதை இன்னைக்கு முற்றிலும் அறவே ஒழித்த அரசாங்கத்துக்கும் மேலாக ஒரு அமைப்பாக ரோட்டரி இருப்பதை நான் வணங்குகிறேன். அது ஒவ்வொருவருக்கும் பெருமை சார், பெருமை. ரெண்டாவது, எல்லாருமே இந்த இயக்கத்தில் சேர்ந்துட முடியாது. சேவை உள்ளம் யாரிடத்தில் இளமையிலிருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்திருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் இதற்கு உள்ளே நுழைய முடியும். அப்படி ஒரு தெய்வீக ஒரு சிறப்பை இறைவன் உங்களுக்கு தந்திருப்பதற்காக பெருமைப்பட வேண்டும். நாம் ஈட்டுவதை விட கொடுப்பதில் சில அருமையான சுகம், ஆத்ம சுகம் நமக்கு ஏற்படும். சொல்லப்போனால் நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு நிறையும், அடுத்தவங்க சாப்பிட்டதை பார்த்தா மனசு நிறையும். அந்த மனசு நிறையக்கூடிய ஒரு அருமையை தான் நீங்கள் அருமையாக செயல்படுறீங்க. அது உங்கள் வம்சத்தையே வாழ வைக்கும், உங்கள் வம்சத்தையே வாழ வைக்கும். என்ன கணக்கு நமக்கு நம்ம நாட்டில் இப்போ நிறைய பேர் கணக்கு தொடங்கியிருக்கோம். காந்தி கணக்குன்னு தொடங்கிட்டாங்க சார். யாருக்காவது கொடுத்தது வரலன்னா காந்தி கணக்கான்னு சொல்கிறோம். காந்தி கணக்குன்றதுக்கு அர்த்தமே வேறங்க. உப்பு சத்தியாகிரக போர் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் தூத்துக்குடிக்கு, அங்கே வேதாரண்யத்துக்கும் தூத்துக்குடிக்கும் உப்பு அள்ளுறதுக்காக போனாங்க. அப்படி காந்திய தொண்டர்கள் போகிற போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காகத்தான் வழியில் அங்கங்கே கடை திறந்து வச்சுருந்தோம். அதில் பப்ளிக் போய் சாப்பிட்டா அவங்களுக்கு காசு வாங்குவாங்க. ஆனால் காந்தி தொண்டர்களுக்கு காசு வாங்க மாட்டாங்க. நீங்கள் காந்தி தொண்டரா, அப்பா காந்தி கணக்கில் எழுதிக்குப்பான்னு சொன்னோம். அது இன்றைக்கி நம்ம கொடுத்தது வராது, காந்தி கணக்காகி போச்சு. நிஜம், இதாங்க உண்மை. அழகாக சொன்னார் பாருங்கள். உண்மையிலே அவருக்கு நம்ம ரசித்தேன். அதை வாழை இலையில் சாப்பிட்டது அதை தூக்கி போட்டுவிட்ட பிற்பாடு ஒரு முறையான நான் சரியாக பயன்படுத்தப்பட்டேன் என்ற திருப்தி வாழை இலைக்கு இருக்குதுன்னு சொன்னார் பாருங்கள். அதனால தான் வாழை இலைன்னே பேர் அதுக்கு. நம்ம வாழணும்னா அந்த இலையில தான் சாப்பிட்ணும்னு அர்த்தம் ஒன்று இருக்குது அதில். ஆனால் இன்றைக்கி எல்லாமே பஃபே தப்பங்கும் கூட அதான் நடக்க போகுது. உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குது சார். என்னென்னா அழகான முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போய் நாமே ஒரு தட்டை தூக்கி போய் அவங்ககிட்ட நிற்கிறோம். ஒருத்தனா ஒன்றா போடுறோம். அம்மா தாயேன்னு கேட்கலையே தவிர இன்றைக்கி அந்த கல்ச்சர் மாறி போச்சுன்ற, உலக கலாச்சாரம் மாறி போச்சு. வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் சொன்னார். நம்முடைய விவசாயத்தோடு பிணைந்தது தான் சார் இது. எவ்வளோ அர்த்தங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுடைய அந்த அறப்பணி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு போங்க. அறம் தான் சார் ஒரு அஸ்திவாரம். ஒரு வீட்டினுடைய வாழ்க்கைக்கே, மனிதனுடைய வாழ்க்கைக்கே அதான் அஸ்திவாரம். எத்தனையோ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அந்த அறத்தை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இருக்கிறத நம்ம வீட்டிலலாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு, பெரிய சவால் நிறைந்திருக்கிற காலம். நிறைய பசங்க இருந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார். எங்கள் பெரியப்பாவுக்கு 16 பசங்க. அப்போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றதை நிறைவேற்றிட்டார். இத்தனைக்கும் 10 ஆம்பளை பிள்ளைங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க. அவர் வேறு போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். வெளியிலையும் டெலிவரி, உள்ளேயும் டெலிவரி. பையனுக்கு யாராவது ஒருத்தனுக்கு பேர் கேட்டாக்கா 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லு, நீங்கள் பெரியமாவை தான் கேட்பார். அவர் சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கிறாரு. நிறைய நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த ஆணுக்கும் நினைவாற்றல் கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் அந்த நினைவாற்றல் அதிகம் சார். உண்மையா இல்லைங்களா? உண்மை சார். நான் எங்கள் வீட்டம்மாவை பார்ப்பேன். அங்கே கை சமையல் பண்ணிகிட்டே இருக்கும், வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்கும், கண்ணு குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரே நேரத்தில் 4 in 1. நம்மளாலலாம் முடியாது சார். அது இன்றைக்கி இருக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு. தயவு செஞ்சு அந்த பிள்ளைகளிடத்தில் நிறைய பேசணுங்கய்யா. நம்ம
பேசாமல் போனதனாலே வெளி உலகத்தில் யாரோ ஒருவன் பேச பழகுகிறான். அதனால்தான் சமூக சிக்கல்கள் நிறையா வருது. நம்ம தான் நம்ம பிள்ளைகளிடத்தில் அரவணைச்சு அழகாக பேசணும், எதையும் ரசிக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணின்னு ஐயா சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பணியில் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் நிறையா. படிக்கிற காலத்தில் மட்டும் இல்லைங்க, நமக்கு சிரிக்கிறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை, ஒரு கிளப்பு, ஒரு நகைச்சுவை மன்றத்தில் தான் உட்காந்து சிரிக்கணும்லாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு சிரிக்கிறதுக்கு ஆயிரம் இருக்குது சார். சுற்றி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், டிராஃபிக்கில் பாருங்கள், தேனாம்பேட்டை சிக்னலில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே இருந்தவன், அவன் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருந்தவன். நான் சொல்கிறது ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் போய் பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி திரும்பி வரேன். காரை அப்படி டேர்ன் பண்ணும்போது அப்படியே டோரை இறக்கிட்டு புருஷோத்தமாக நல்லா இருக்கியாப்பான்னு கேட்டான். அவனுக்கு அலண்டுட்டான் சார். உத்து பார்த்தான், தெய்வமே நீ அவனு இறங்கி ஓடி வந்த ஐயா வணக்கம், நல்லா இருக்கிறேன் தம்பி. நீங்கள் சொன்னது வகுப்பில் சொன்னது அப்படியே நடந்து போச்சு என் லைஃப்பில். ஒரு நாளைக்கு நீ நடுத்தருவில் நிற்படா நீங்கள் 3 வருஷமாக இங்கே தான் நிற்கிறேன்னா. அப்போ நான் சொன்னேன், கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்க பழகிட்ட பற்றியா, ரொம்ப அருமைடா, பாராட்டுறேன்னு. அதே சமயத்தில் என்ன ஆகி போச்சு, இன்னொரு தடவை நான் வரும்போது அந்த ஓரமாக வரேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்குதுங்க. ஒரு 3 பசங்க ஹெல்மெட்டு போடலன்னு சொல்லி அவனுங்களை ஓரம் கட்டிட்டு அவங்ககிட்ட என்கொயரி பண்ணி ஃபைன் போடுறதுக்காக இவன் பேசிங்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஸ்கூட்டரில் போகிறாங்க, போன்னு கை காட்டான். அந்த ஹஸ்பண்டும் போடலை ஹெல்மெட்டு, அந்த அம்மாவும் போடலை. இதில் 3 பேரில் ஒருத்தன் போர்க்கொடி தூக்கிட்டான். என்ன சார் அநியாயம், எங்களை மட்டும் போட்டு என்கொயரி பண்ணி ஃபைன் பண்ணுறீங்க, அந்த ஆளும் போடலை அவங்க ஒய்ஃபும் போடலை, அவங்க 2 பேரும் போக சொல்லிட்டீங்களே, என்ன நியாயம்னா? அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போகிறான், அவனுக்கு எதுக்கடா இன்னொரு பிரச்சனை எதுக்கடா கொடுக்கணும்னு. அப்போ அவன் அதில் ஒரு ஆள் சொல்கிறான், சாருக்கு ரொம்ப பிரச்சனை போல இருக்குது வீட்டில், அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றாருன்னு. வாழ்க்கையில் சார் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குதுயா. அதை அனுபவிக்கிறதுக்கும் மகிழ்வதற்கும் நம்முடைய மனதை தயார் பண்ணிக்கணும். அந்த மனசை தயார் பண்ணிக்கிட்டோம்னாக்கா எப்பயுமே அந்த எல்லாமே நல்லாயிருக்கும் சார். எந்த இடத்துல எதுன்றது கூட கிடையாது. அன்றைக்கி கூட ஒரு அம்மா ஆஃபீஸுக்கு ரொம்ப லேட்டாக வந்தது சார். மேனேஜர் கேட்டார், என்னம்மா லேட்டு? சாரி சார், போகும்போது சீக்கிரம் போயிடுறேன். போன்ட்டார் சார். என்ன அந்த பதில் ராங்காக அந்த ஒரு ரஃப் டைப்பில் இருந்ததாக அந்த பதில் ஏற்றுக்க முடியாது. கொஞ்சம் அன்பாக பணிவாக சொன்னோம்னா இதுவாகிடும். எல்லா இடங்களிலுமே நான் பல இடங்களில் கலெக்ட் பண்ணுறது தான், பல இடங்களில் நாங்கள் பார்ப்போங்க. பார்க்குற இடங்களில் எல்லாமே எல்லா இடங்களிலும் இருக்கும் சார். நீங்கள் சிக்னலில் நின்று பாருங்கள், அங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்தி பாருங்களா. பைக்கில் போனாலும் காரில் போனோம்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பைக் வச்சுங்கிறோம், ஸ்கூட்டர் வச்சு சும்மா இருக்க மாட்டான் சார். அதை ரைஸ் பண்ணிக்கினே இருப்பான். நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த இது. அந்த ரெட்டு, எல்லோ, க்ரீன், அதுக்கும் பக்கத்தில் வேறு எழுதியிருப்பான் நில், கவனி, செல், அது வேறு எழுதியிருப்பான். அது எல்லாத்தையும் பார்க்க மாட்டான். அந்த ரெட்டு போயிட்டு எல்லோ வந்த உடனே இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லேண்டிங், அதாவது ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிடுச்சுனாக்கா நின்ன உடனே எல்லோரும் ஒருத்தர் பார்ப்பாங்க, யாராவது ஒருத்தன் எழுந்துருக்கிறானா பார்ப்போன்னு. ஒரு ஆள் எழுந்துட்டா போதும் குபீர்னு எல்லாம் எழுந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த எல்லோ வந்த உடனே என்ன பண்ணுவோம், ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், டக்குன்னு அடுத்தது க்ரீன் வரும்னு உள்ளே பாஞ்சிருவோம். அப்படி வேகமாக பாயிரும் போது இன்னும் பின்னாடி ஒரு 4 பேர் அவன் தான் போயிட்டானேன்னு பின்னாடி போயிடும். அப்படி தான் ஒரு சமயம் இதே சிக்னலில் ஒருத்தன் முன்னாடி போய் பின்னாடி 4 பேர் போயிட்டான் சார். பின்னாடி போன 4 பேரையும் அங்கே அந்த இன்ஸ்பெக்டர் ஓரமாக கட்டிட்டு நிறுத்திட்டார். ஏன் அந்த சிக்னலில் க்ரீன் வர்றதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டேன்னு. சார், எனக்கு முன்னாடி ஒருத்தர் போனார், அவரை விட்டுட்டிங்களே சார். அவரை எப்படா நாங்கள் பிடிக்க முடியும், எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அவர் தான்டா, தினம் 5 தடவை அப்படி போவார், அவர் போயிட்டாருன்னு பின்னாடி 5 பேராக போவோம். எங்களுக்கு கேஸ் பிடிக்கிறவர், அவர் பிடிச்சி கொடுக்குறவர் அவர் தான், அவரை எப்படா நாங்கள் பிடிக்க முடியும்னா. ஐயோ, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா சாமி, இனிமேல் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோன்னு. எந்த இடத்துலையுமே சார், பஸ் பயணத்தில் இருக்கோம், ட்ரெயின் பயணத்தில், எல்லா இடங்களிலுமே கொட்டி கிடக்குது சார். நீங்கள் நண்பர்களோடு போகிற போது கூட ஒரு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகிற நண்பர்களோடு பழகினா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம. உண்மையிலே இல்லைங்களாங்க, எப்போ பார்த்தாலும் துன்பத்தையே பேசி, நடந்த கதை என்ன தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, இதில் லாஸு, அதில் நடந்து போச்சு, இனிமேல் நடக்க போகிறத பேசணுமே தவிர நடந்ததை பேசி நேற்றையது என்பது நிஜமில்லை, நாளையது என்பது நிச்சயமில்லை, இன்று இருப்பது நிஜம். சந்தோஷமாக வாழ பழகிவிட்டால் வாழ்க்கையே மிக மிக ஒரு சிகரத்தை தொட்ட வாழ்க்கையாக இருக்கும். எதுக்குமே வருத்தப்படக்கூடாது சார். என்னுடைய பணிவான கருத்து அதுதான். வருத்தப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுதுங்க, ஒன்றும் ஆக போகிறது இல்லை.
லாஸ்ட் மந்த்து கும்பகோணம் போயிருந்தேன் சார். இதே மாதிரி ரோட்டரி கிளப்புக்கு தான் போயிருந்தேன். ரோட்டரியில் ஒரு ஜெயின் இருக்காருங்க கும்பகோணத்தில். அந்த ஜெயின் சார் தான் என்னை கூப்பிட்டுருந்தார். அங்கே போனதும் எனக்கு இந்த ரோட்டரியில் நிறைய நண்பர்கள், ஐயா கண்ணா சாரு, நான் சாரு, நம்ம ஒளிவண்ணன் சார்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருக்கிறவங்க. அப்போ நாங்கள் சார் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனாங்க. டைம் நிறையா இருந்தது. எங்கள் வீட்டு அம்மா சொல்லிச்சு, கும்பேஸ்வரர் கோயில் பெரிய கோயிலையா போய் தரிசனம் பண்ணிட்டு வான்னு. சரின்னு ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கி போய் ஒரு கடையில் வாங்கினா அதில் பழம் இருக்குது, தேங்காய் இருக்குது, பூ இருக்குது. முக்கியமாக இந்த வெத்தலை பாக்கு இல்லை. ஏன் தம்பி முக்கியமாக இந்த வெத்தலை பாக்கு அது இல்லையாடான்னு 3வது பெட்டி கடையில் போய் கேளுங்க சார், என்கிட்ட ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னு. அவங்ககிட்ட போய் ஒரு 5 ரூபா நோட்டை கொடுத்து, தம்பி 2 வெத்தலை பாக்கு கொடுப்பா 5 ரூபாய்க்குன்னு. 2 பாக்கும் 2 வெத்தலையும் வச்சான் சார். கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதா தம்பின்னு. நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா சார், நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. கும்பகோணத்தில் நான் எப்படா வேலை செஞ்சேன், நீ எங்கடா என்கிட்ட படித்தேன்னு. குரோம்பேட்டையில் உங்கள்கிட்ட படித்தேன் அப்படின்னா. குரோம்பேட்டையில் படித்தவன் ஏன்டா கும்பகோணத்தில் கடை, எங்கள் சித்தப்பா புண்ணியத்தில் கடை வச்சு கொடுத்தாரு, நான் பண்ணி கடை வச்சு நான் வாழ்க்கையை நடத்திங்கிறேன்னா. எங்கே போனாலும் அப்படி தான் சார். சில நேரங்களில் சில இடங்களில் அப்படி அமையும். கோயிலுக்கு உள்ளே போனாங்க, எல்லாம் உள்ளே போயிட்டு தரிசனம்லாம் பண்ணும்போது அதில் நமக்குன்னு சில கொஞ்சம் மனசில் இருக்கும்ல, என்ன தான் இருந்தாலும் செலவு பண்ணும்போது கொஞ்சம் சிக்கனமாக பண்ணுவோம் இல்லை. ஒரு ஐயர் தட்டில் போடுறதுக்குன்னு ஒரு 5 ரூபா நோட்டை ஒரு ஓரமாக மடித்து வச்சு 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபாயெல்லாம் அப்படியே வரிசையாக வச்சுருந்தேன். உள்ளே போன உடனே அப்பப்போ இந்த செல்லு வர எடுத்து வைக்கும்போது எல்லாமே ஜிக்ஜாக் மாறி போச்சு. மாறி போன உடனே ஐயர் தட்டோடு வந்தாருங்க. அவருக்கு அந்த 5 ரூபா தேடுறதுக்குள்ளே அவர் டென்ஷன் ஆகி எதிர்பக்கம் போட்டார். எதிர்பக்கம் போய் ஒரு ஆளுகிட்ட நிற்கிறாரு, தீபாரதனை காட்டிங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த 5 சிக்கிட்டுது. அது எடுக்கிறதுக்குள்ளே முன்னாடி இருந்த 500 வேகமாக வெளியேறிடுது. வேகமாக வெளியேறி 3வது அந்த ஆள் எங்கே நிற்கிறாரு ஐயர், அவருடைய காலில் போய் விழுந்ததுங்க. அந்த ஆள் பார்த்துட்டோம், இது நம்மது இல்லை, நமக்கு எதுக்குடான்னு சொல்லி அந்த 500 எடுத்து ஐயர் தட்டில் போட்டான். ஐயர் என்ன சொன்னார், இங்கேயே 2 ஈஸ்வரன் கழுத்தில் இந்த மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டாரு சார். 500 என்னது, ஆண்டவனுடைய சகல மரியாதையும் அவனுக்கு. அப்போ தான் மனசில் நினச்சிக்கணும், யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும்னு இறைவன் நினைக்கிறானோ அப்பப்போ அதாவது அவங்கவுங்களுக்கு கிடைச்சே தீரும்ன்ற சத்தியத்தை தான், தர்மத்தை தான் நாங்கள் பார்த்தோம். எனக்கு லாஸ் ஆகி போச்சேன்னு நினைக்கல நான். ஆனால் இதுதான் உண்மைன்றதை நான் நினச்சேன். நான் உபனிஷதம், பகவத்கீதை எல்லாத்தையும் உள்வாங்கினோம். ராமாயணம், மகாபாரதம்லாம் தலைகீழ் பாடம் எல்லாமே. அதனால் நான் அப்போ ஏன்னா சில மனிதர்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உபனிஷதம் தான் சொல்லுது, நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. சிகரத்தை தொடணும்னு நினச்சா தொட்டே தீருவோம். முடியும் சார். அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக எட்டும். அது அந்த அந்த நோக்கம்தான் மிக மிக முக்கியமானது. அதனால தான் வெள்ளத்தனையை மலநீட்டம் மாந்துறதும் உள்ளத்தனையது உயர்வுன்னார். எதையுமே நம்ம ரசிக்க பழகணும். ரசிக்க பழகிட்டுன்னு வச்சுங்களேன், எல்லா இடங்களிலும் நாம் தான் சார் ஜெயிப்போம். குற்றம் பாக்கின்னு சுற்றம் இல்லைன்னா குறைகளே, யாருக்கு குறைகள் இல்லை, எல்லாருக்கும் குறை இருக்குது சார். எனக்கு இல்லையா குறை? வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ குறைகள் இருக்குது, நம்ம அறியாமலே வருதில்லை குறைகள். 2019 சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவில் என்னுடைய தலைமையில் பிரம்மாண்டமான பட்டிமன்றம், தமிழர் திருநாள். அருமைச்சந்திரன் ஒரு நண்பர் இருக்கார், இன்றைக்கி அங்கே தான் இருக்கார். ஒரு கப்பல் தொழில் அதிபர். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். நாகப்பட்டினத்துலேருந்து அங்கே போனவர். அவர் என்ன பண்ணார், நாங்கள் வந்த உடனே கொரோனா ஸ்டார்ட் ஆகிட்டுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திவிட்டோம். ஒன்றில் அவங்க ஊர்லேருந்து ஒருத்தர் நம்ம சென்னையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறார் சார். பெரிய ஆஸ்பத்திரியில் 3rd ஃப்ளோரில் 303வது ரூமில் இருக்கிறாரு. நான் வர முடியாது, எப்படியாவது கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க என் சார்பா அப்படின்னார். நான் என்ன பண்ணேன், பழமுதிர்ச்சோலையில் நிறைய பழமெல்லாம் வாங்கின்னு ஒரு பை நிறைய எடுத்துக்கின்னு அந்த ரூம் திறந்துக்குதோ, நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணின்னு போகிறேன். கதவு லேசாக திறந்துருந்தது. பரவாயில்லன்னு உள்ளே போன உடனே பெட்டில் படுத்திருந்தாலும் அள்ளறி அடிச்சு எழுந்தோம். இந்த மாதிரி பதறி தான்டா இந்த மாதிரி உடம்பு கெடுத்துக்கின்னு வந்து நிற்கிற, படு, கவலையே படாத, பதற்றப்படாத. என்ன இல்லை சார், அது எதையும் பேசாத, உன்னை பற்றி முழு ஹிஸ்ட்ரியும் அருமைச்சந்திரன் சொல்லிட்டாருன்னு படுத்துட்டான் சார். போனால் ஆப்பிள் எடுத்தும்போது ஒரு ஆப்பிள் எடுத்து கழுவி தோல் சீவி பீஸாக போட்டு 2 கொடுத்து 2 நாள் ஆச்சு அட்மிட் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து. இப்போ ஹார்ட் பெயின் எப்படி இருக்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான் அப்படின்னாரு. அப்படின்னா நீ யாருன்னு அந்த ஆளுக்கு கூட 2 நாளாக துணைக்கு நின்று இருந்தேன். அவர் எழுந்து போன உடனே பெட்டு காலியாகுதுன்னு படுத்தேன் அப்படின்னு. இதை முதல்ல சொல்கிறது நான் தான் ஆரம்பித்தேன், எல்லாம் தெரியும் சொன்னேன்.
இது தெரியுமா உனக்குன்னா. அதனால் அறியாமையினால், நமக்கு தெரியாமையினால் பல சிக்கல்கள் குறைபாடுகள் நமக்கே இருக்கும் சார். குறைகளே நம்ம பார்த்து இருந்தால் நிறைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதையும் ரசனையாக ரசிச்சுட்டு போக வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இன்றைக்கி கால ஓட்டம் அப்படி இருக்குதுங்க. ஏன்னா அன்றைக்கி கூட ஒரு அம்மா அத்தை சொல்லுமா, மாமியார் உட்காந்துங்கிறது மருமக கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு போகுது. அம்மாடி கிச்சனுக்காக போகிறேன்? ஆமாம் அத்தை, அந்த பாலை சிம்மில் வைமா, சிம்மு 1 சிம்மு 2 கேட்டுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாமே படித்த பிள்ளைகள். உலகம் வந்து விஞ்ஞான ரீதியில் போய்கிட்டு இருக்குது. இப்போல்லாம் வந்து ஒரு சகஜமான மனோபாவம் அமைய பெற்றால்தான் வாழ்க்கை சுகமான பயணமாக இருக்கும். அதில் இது இன்பம் இது துன்பம்னு பார்த்துருந்தா வேலைக்கே ஆகாது சார். நான்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் பண்டலாக பேப்பர் வச்சுருக்கேன் சார். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கூட ஒருத்தர், யார் பேர் சொன்னீங்களே, இப்போ கூட வீடியோ காலில் போட்டு கொடுத்தாரு, துர்வாசரா. அவர் வந்து 1976 எங்கட படிச்சிருக்கிறார். எங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் படிச்சிருக்கிறார். அப்போ தான் 72 தான் நான் அங்கே ஜாயின் பண்ணேன். நான் 72 ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு முத பாடம் எடுக்கிறேன். நான் பாடம் எடுக்கும்போது நான் இப்படி தான் ஆரம்பித்தேன் சார் லெசனு. எப்படின்னா, ஒரு புவியீர்ப்பு சக்தி பூமிக்கு இருக்குதுன்னு கூட யார் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னா, என்னைக்கு அவர் கேள்வி கேட்டார், இந்த பழம் ஏன் மேலே போகலை, கீழே ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்டார். அது ஆன்சர் ஆச்சு. உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஆன்சர் அப்படியே இருக்குது. கேட்க தான் அந்த ஆன்சர் நமக்கு புரியும். விடைகள் உள்ளது, எப்பயுமே தீர்மானிக்கப்பட்டது. கேள்வி தாண்டா கேட்கணும், ஏன் எதற்கு எங்கே எப்படி எப்போதுன்னு கேட்கணும். ஒருத்தன் உடனே எழுந்தான், சார் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள்றா ராஜா, நீங்கள் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்னு கேட்டான் சார். நான் அன்றைக்கி தான் ஏன் ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த துடுக்குத்தனமான சில பிள்ளைகள் எல்லாம் நான் வந்து பார்த்தோம்னா, அதில் இன்னொன்று பெரிய விசேஷம் என்னென்னா, பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் பக்கத்தில் கிராமம் ஒன்று இருக்குதுங்க, ஆயக்குளத்தூர்னு. அந்த திருவள்ளூர் போகிற ரோட்டில் இருக்குது. அந்த குளத்தூரில் நான் போய் 2 வருஷம் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்து அங்கே படித்தவன். அப்போ நான் பெருமையாக சொன்னேன், சார் இதே ஸ்கூலில் படித்து இங்கே தான்டா வேலைக்கு வந்துக்கிறேன். அதில் 2 பசங்க ஒருத்தன் பேசியிருந்தான், என்னடா பேசிங்கிறீங்கன்னு. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். என்ன சொல்கிறா, எனக்கு கண்டினியூ பண்ண மனசு வரலன்னு. ஒன்றும் இல்லை சார், இங்கே படித்தா வெளியில் வேலை கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன் சார். அவன் நம்பலை, இப்போயாவது நம்படான்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நமக்கு முன்னாடி ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, எந்த இடத்துலையும். அது உறவுலையும் இருப்பான், நட்புலையும் இருப்பான், வெளி உலகத்தில் இருப்பான், சமுதாயத்தில் இருப்பான், எல்லா இடங்களிலும் இருப்பான் சார். எல்லார்ட்டையும் நம்ம வந்து பேதம் பார்த்தோம்னா நமக்கு வேலையே நடக்காதுங்க. அதையும் ரசித்து இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகணும், போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதை வந்து ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் சார். என்னுடைய பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதியிருப்பான் சார் பையன். காந்தி ஜெயந்தி குறிப்பு வரீங்கன்றது, காந்தியை பற்றி 3 வரி எழுதிட்டு 4வது எழுதிக்கிறோம். ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிடலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அவனை போய் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைகள்னா அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதினான் சார். இல்லைன்னா நான் ஃபுல் மார்க் போட்டேன், இல்லைன்னா ஒரு ஆளை காட்டணுவான். ரொம்ப வில்லங்கமான பசங்க சார். நாமெல்லாம் படித்த காலத்தில் இருந்த நிலைமையெல்லாம் வேறங்க, இப்போ இருக்கிற நிலைமை வேறு. சிமெண்ட்டு தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளில் எழுதுறான்னு ஒருத்தன் எழுதிக்கிறான். எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு அது தயாரிக்கப்படுமோ அந்தந்த மூலப்பொருளால் அது தயாரிக்கப்படும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதை அடிக்கவும் முடியாது, அதை டிக் அடிக்கவும் முடியாது. நானே கேட்டேன், என்னடா இப்படி எழுதிக்கிறேன்னே சார், அது ஒன்றுமே புரியலையடா, இப்படியும் வர மாட்டேறான் சார், அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க சார் மார்க்குன்றான். அதனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் நான் ரொம்ப ரசிப்பேங்க. என் ஒருத்தனை கூட நான் அந்த 36 இயர்ஸ் சர்வீஸில் ஒரு ஆளை கூட நான் அடித்ததில்லை சார். அதிகாரம் ஒரு கையில் இருக்கும், அன்பு ஒரு கையில் இருக்கும். அதிகாரத்தை எடுப்பவர்கள் தோற்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பை கையில் எடுத்தால் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு காரணத்தில் தான் பிள்ளைகிட்ட கட்டலாம். இன்னும் நான் மனமிறங்கி சொல்கிறேங்க, அவனிடத்தில் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம். என்ன அழகாக பேசும் தெரியுமா பிள்ளைங்க, ரொம்ப அருமை. எங்கள் கிளாஸ் டீச்சரில் எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ண இந்த மேத்ஸ் டீச்சர் சார், இதெல்லாம் ஹிஸ்ட்ரி நடந்தது. அந்த அம்மா சாந்தகுமாரின்னு பேருங்க. அவங்க வந்து ஒரு பேப்பரை தூக்கின்னு வந்துட்டாங்க சார். நீ செல்லம் கொடுத்து எல்லாம் கெட்டு போச்சு, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அவன் என்ன எழுதிக்கிறான் பார் அப்படின்னு. என்னம்மா கேட்டேன்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காலமும் நேரமும் ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தாரோட 20 நாளில் முடிக்கிறாங்க. அதே தாரோட 15 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அவன் எழுதிக்கிறான், இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்டரோட மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? 3வது வரி எழுதிக்கிறான் சார், இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான் சார். அப்புறம் இந்த பேப்பரை படிச்சுட்டு நான் சொன்னேன், அவன் தான்மா சரியாக எழுதிக்கிறான், நீ அவனை ஒன்று தப்பாக நினச்சி அடிச்சுவிடாத, அவன் தான் கவுன்சிலராக வந்தாலும் வருவான். ஏன்னா சமுதாயத்தை பற்றி எழுதிக்கிறான்.
அந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் எடுப்பான். அதனால் ஏன்னு கேட்டால் அவன் முதல்ல அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறான், அக்கறையாக எழுதிக்கிறான். நீ போட்ட கணக்கு அது வேலைக்கு ஆகாது, ஏட்டு கணக்கு, இவன் தான் நாட்டு கணக்கு, இதுக்கு ஃபுல் மார்க் போடுமா அப்படின்னு. நான் சார் உங்களுக்கெல்லாம் இப்படிலாம் எழுதுனாக்கா நீங்கள் இதை விட மோசமாக எழுதிக்கிறாமா அவன், ஏமா எதுக்குமா தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி பல நிகழ்வுகள் சார், பல நிகழ்வுகள் என்னுடைய அனுபவங்கள்லாம். அந்த 4 புத்தகங்கள் சொன்னார். நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தர். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய செட்டு படித்தாங்க பாருங்கள் பிள்ளைகள். 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் நான் தான் தயார் பண்ணது, 8ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகமும் நான் தான் தயார் பண்ணது. முழுக்க 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 தர்மத்தை மட்டுமே அதில் நிறைய பாடங்களை வலியுறுத்தி சொன்னேன். ஏன்னா அதுதான் இன்றைக்கி காணாமல் போயிருக்குது சார். எங்கள் ஊர்லேயே ஒருத்தன் ஆவேசமாக பேசினான் சார், விழுப்புரம் பக்கத்தில். என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டான்னா சார், ஊரே கொண்டாடிச்சு. அப்போ தான் அவன் சம்சாரத்து பேர் தர்மம்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. எழுதி அதனால் என்ன லாபம் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். சுயநலங்கள் பெருகி போகிறது. நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. ஐயா கூட சொல்லும்போது சொன்னாங்க அன்னதானத்துக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையிலே உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அடுத்தவனுடைய பசியை போக்குறது. முந்தா நாள் ஓங்காரக்குடியில் தான் நான் பேசினேன். துறையூர் ஓங்காரக்குடியில் பேசினேன் சார். அந்த மகான் தினம் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க சார் அந்த குடியில். கண்ணால் பார்த்துட்டு வந்தேன் நான். ரொம்ப அருமையாக உலகம் முழுவதும் நடக்குது. அந்த பசிப்பிணி மருத்துவராக அருட்பிரகாச வள்ளலார் காலத்துக்கு பிறகு அது தொடர்ந்து பூமி முழுவதும் நடக்குது. இந்தியா முழுவதும் நீங்கள் சர்வே பண்ணி பாருங்கள், பசியால் ஒருவன் இறந்தான் என்ற வரலாறு இல்லாத நாடு நம்ம பாரத பூமின்றது தான் என் முக்கியம். அதனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு அந்த தர்ம குணம், அறக்குணம், கொடுக்குற ஈகை பண்பு எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் நல்ல பண்பாட்டையும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா மார்க்குன்னு மார்க்கை கட்டின்னு அழுவுது இந்த உலகம். மார்க் ஹையஸ்ட்டு மார்க் எடுத்தவன் தான் நல்ல பிள்ளைன்ற நினைக்கிற மதிப்பீடு போய் பண்பிலே மனித மதிப்பு குறையாமல் வாழ்கிறவன் தான் நல்ல பிள்ளைன்னு உருவாக்கினாலே போதுங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலத்தை நாம் அதை உருவாக்கணும் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில். அதனால தான் நான் சொல்கிறது, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னா பாரதி. வாழ்நாள் முழுவதும் பட்டினி கிடந்தான் சார் பாரதி. அடிவயிறுக்கு காஞ்சி கிடந்தது அவனுக்கு. செல்லம்மா அவனுடைய மனைவி எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மா மாதிரி ஒரு புனிதவதி உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த மனுஷன் சக்தி உபாசகன். உப்புக்கும் பருப்புக்கும் அரிசிக்கும் அவர் போய் பாடலை சார், தேச விடுதலைக்காக பாடினார். எவ்வளோ பெரிய உயரிய சிந்தனை. நம்முடைய எப்பயுமே ஒரு தப்பு நடந்தால் கூட அதை எப்படி மறுக்கணுன்றது நான் எனக்கு பல நண்பரிடத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு நண்பர் அவங்க வீட்டுக்காரரு அந்த உட்கார்றாரு, அந்த அம்மா சாதம் பரிமாறுது. வாழை இலை, ஐயா சொன்ன மாதிரி வாழை இலை போட்டு காய்கறியெல்லாம் வச்சு சாதம் பரிமாறி சாம்பார் ஊற்றுச்சு அந்த அம்மா. ஒரு வாய் பிசைஞ்சு வச்சான். எப்பயுமே நம்மளால் சாப்பிடும்போதே பேசிக்கிட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது உலகத்திலேயே. நமக்கு அந்த இதை பேசினா தான் நம்ம. அதனால தான் அமெரிக்காவில் நம்ம பிள்ளைங்க இருந்தால் கூட 1 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. அதனாலே அங்கே பேசாதது மொத்தத்தையும் இங்கே வந்து பேசி தீர்த்துருவோம். அதனால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும்போதே பேசுவாங்க. ஒரு வாய் சாதம் அப்படி சாம்பார் சாதத்தை வச்சுட்டு அவன் பேசினான். இந்த முரட்டுக்காலை படத்தை பாரதி ராஜா என்னமா டைரக்ட் பண்ணார், அற்புதம் அற்புதம்னா. யோ உனக்கு விஷயம் தெரிஞ்சால் பேசு, தெரியலைன்னா கம்முனுது. முரட்டுக்காலை படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம எஸ்பி முத்துராமையா. அது கூட தெரியாமல் பேசுகிற செல்லம், இதெல்லாம் ஞாபகம் வச்சிரேடி அம்மா. இந்த சாம்பாரில் உப்பு போடணுன்றது மட்டும் ஏண்டி மறந்தேன். அந்த அம்மாவே சிரிச்சிட்டு நாளையிலேருந்து போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம கடுமையான வார்த்தைகளால் சாடுவதை விட மென்மையான வார்த்தைகளால் பல மேன்மைகளை அடையலாம் சார். நிறைய விஷயங்கள். வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். கோபம் வரும் சார். வரும்போது நம்ம உணர்வுகளே அதை அடக்கிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அன்றைக்கி கூட ஒரு ஹோட்டலில் நீங்கள் எல்லா இடங்களையும் பாருங்கள், ஹோட்டலில் கூட நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அதுக்குன்னு வேணாம், நம்ம கண்ணில் தெரிஞ்சால் பாருங்கள், காதில் கேட்டால் ரசிங்க. அன்றைக்கி உட்காந்தான் சார் ஒரு ஹோட்டலில். தம்பி ஒரு ஆள் உட்காந்தான், சர்வர் தம்பி தண்ணி கொண்டாந்து வச்ச வேகத்தில் எழுந்து போயிட்டான் சார். அவன் கல்லாப்பட்டியிலேருந்து ஓனர் கேட்டார், என்னடா அவன் வச்ச தண்ணி கூட குடிக்கல, அவ்வளோ வேகமாக போனான், என்னடா சொன்னேன் அவங்ககிட்டன்னு. ஒன்றுமே இல்லை சொல்ல முதலாளி, இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்ன முதலாளி. அவன்தாளுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. அவன் அங்கே சரியில்லை தான் இங்கே வந்தான், இங்கேயும் அதே மாதிரி இருக்கணும்னு அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. ஏன்னா யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா ஐயா? நீங்கள் எந்த மனிதனுக்குள்ளேயாவது கடவுளே அவதாரத்தை நிறுத்திட்டார் தெரியுங்களா? கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். பெருமாளே நிறுத்திட்டார் 10 அவதாரத்தோட. கல்கியோட முடிஞ்சு போச்சுங்க. ஏன் அவதாரம் எடுக்கலைன்னாக்கா இனிமேல்லாம் அவரால் எடுத்து யாரையும் பார்க்க முடியாது. ஒரு ராவணன் இருந்தால், ஒரு துரியோதனன் இருந்தால், ஒரு இரணியர் இருந்தால், ஒரு பத்மாசுரன் தான், ஒரு சூரபத்மா இருந்தால் அடையாளம் தெரிஞ்சுது.
இன்றைக்கி எவன் சூரபத்மன் எவன் இரணியன்னு நம்ம சுற்றி யாருக்கும் தெரியல. அவன் எதிர் வீட்டில் இருக்கிறானா, பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, நம்ம ஊர் உள்ள இருக்கிறானா, எங்கே இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. அதனால் பார்த்தாரு, ஞானிகளை அனுப்பு பூமிக்கு, அவங்க முடிஞ்ச வரைக்கும் தீர்த்துட்டோம்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சிக்கல் அப்படி இருக்குது சார். வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு போகிற பாதையில் நம்ம பயணித்தோம்னா உண்மையிலே நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நிறைய பேசணும் பிள்ளைகள் இடத்துல. வீட்டில் போய் தயவு செஞ்சு 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு டிவியெல்லாம் நிறுத்தி விட்டு, ரேடியோவெல்லாம் அதுவே நிறுத்தி போச்சு, டிவியை நிறுத்திட்டு இந்த டிவி ஒன்று பாருங்கள். இந்த கருவி வந்த பிறகு தான் சார் சிக்கல் அதிகமாகுது. இது அவசியமான கருவி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது அனாவசியத்துக்கு நிறைய பேருக்கு பயன்படுது. இப்போ உண்மையாக இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். இது உள்ளங்கையில் இருந்தால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உலகத்தை ட்ரம்ப்பு பற்றி நமக்கு என்ன அவசியங்குது? இன்றைக்கி என்ன அறிக்கை விட்டார் ட்ரம்ப்பு, அது எதுக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டுக்காரர் என்ன சொன்னார், வீட்டுக்காரம்மா என்ன சொல்லிச்சு, இதை மறந்துடுறோம் நாம். புதின் என்ன பண்ணார், ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சு பிரச்சனை, ஈரானுக்கு அந்த இந்த கேள்விகளை பார்க்குறத நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ரொம்ப ஆமாம் சார், ரொம்ப கஷ்டம். பல இடங்களில், சில இடங்களில் பாருங்களா, அந்த வீட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசின்னு இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாத அந்த அம்மாக்கிட்ட போய் பேசினா அந்த அம்மா கோபம் வரும். அதனால் பல இடங்களில் பல சிக்கல்கள் காரணம். அன்றைக்கி கூட விநாயகர் சேர்த்து அன்றைக்கி ஒரு பிள்ளையார் கோயில் வாசலில் போய் பிள்ளையாரப்பான்னு நான் கும்பிட்டுங்கிற ஒரு பையன் சத்தமாக கும்பிட்டான் சார். ஈரானுக்கும் இஸ்ரேல் நடக்கிற சண்டை 3வது உலக யுத்தமாக வந்துடக்கூடாது பிள்ளையாரப்பா, உன்னை தான் நான் நம்பின்னுக்கிறேன், எவனையுமே நம்ப முடியல. ஆளாளுக்கு ஒரு ரமேஷத்தில் மாறுறான், நீயாவது அதை தடுத்து நிறுத்தணும்னா. என் மனசு கேட்கல. உன் மனிதநேயத்தை பாராட்டண்டா, என் கண்மணி வாடான்னு ஒரு பேனாவை கூட அவனுக்கு பரிசு கொடுத்தேன் சார். இது எனக்கு 2 உலக சண்டை நடந்து ஏண்டா நடந்ததுன்னு நாங்கள் வருத்தப்பட்டு கிடக்கிறோம். போன எக்ஸாம்பிள் கூட எங்கள் டீச்சர் கேட்டாங்க, 2ஆம் உலக போர் ஏன் நடந்ததுன்னு. எனக்கு ஆன்சர் தெரியல. முதல் உலக போர் சரியாக நடக்காதனால 2ஆம் உலக போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன். அதுங்க 4 அடி அடித்து எனக்கு மார்க்கும் போடாமல் பண்ணாங்க சார். இது 3வது வேர்ல்டு வார் வந்தால் நமக்கு தாங்காது சாமி, பூமியே தாங்காது. பூமி தாங்குதோ இல்லையே, நாங்கள் தாங்க மாட்டோம்யா. எதுக்கு அந்தந்த வருஷம் அந்தந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு யார் போராட்டம் பண்ணி அதை படித்து என்ன சார் ஆக போகுது? அதை படித்து என்ன ஆக போகுது? உன் தெருவில் என்னென்ன குறைன்னு கேளுங்க, நான் எல்லாத்தையும் எழுதுகிறேன். இதை விட்டுவிட்டு எங்கேயோ எத்தனையோ நூற்றாண்டில் நடந்த சண்டையெல்லாம் போட்டு ஏன் சார் என் உயிரை வாங்குறீங்க? இவ்வளோ விளக்கம் சொன்னான் சார். எனக்கு பல பேர்கிட்ட நான்லாம் பேசுகிறதே பயமாக இருக்குது இப்போது, நிஜமாக சொன்னேன். அப்படி இந்த நம்மால் சும்மா இருக்க முடியல. அன்றைக்கி போனதில் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி ஒரு பார்க்கில் போய் உக்காந்துக்கிறேன். ஈவினிங்கில் ஒரு சின்ன அது ஒரு இளைஞன் சார், ஒரு 17 வயசு இருக்கும், சிகரெட் பிடிக்கிறான் சார். அது வளையமாக போகுது சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சும்மா போயிருக்கலாம்ல. நான் எழுந்து போய் முதுகில் தட்டி, சூப்பராக பிடிக்கிறடா, எப்படா அந்த வளையமாக போகுதுன்னு ஒன்று தரம் கற்றுக்கிறியான்னா. அதுக்காக இல்லைடா, ஆனால் தப்பு இல்லையா தம்பி, ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட்டு பிடிக்கிறடான்னு. சார் 2 வருஷமாக தான் சார் இந்த பழக்கம் வந்துடுது. ஒரு நாளைக்கு 5 பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டு என்ன விலை? 50 ரூபா சார். நான் வாத்தியார் இல்லையா, கணக்கு அசல் வட்டி கூட்டு வட்டி தனி வட்டி எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிட்டேடான்னு. இவ்வளோ ஞானமாக பேசுகிறீங்களே சார், உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்குதான்னா. இல்லைன்னு. அது எதுக்கையா என் உயிரை வாங்குற? நானாவது அனுபவிச்சுக்கிறேன், நீ அது கூட இல்லைன்னா சார். சரி தம்பி, நான் பேசுறது தப்பு தான்ப்பா, பொறுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு நான் புறப்படுறேங்க. அவன் அங்கேருந்து கூப்பிட்டான் சார். சார், நீங்கள் எதிலிருந்து எதையும் கற்றுக்கலான்னு சொல்கிற ஆள், நீங்கள் டிவியில் பேசுனதை நான் பார்த்தேன். நான் ஒன்று மேட்ரு சொல்கிறேன், உட்காருங்கண்ணா. என்னடா சொல்ல போகிறேன்னு. நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிறோன்னு பாருங்கள். அப்படியாப்பா, என்ன சொல்லு? ஒருத்தன் புகையை கீழ் நோக்கி விட்டான்னா ரொம்ப கவலையில் இருக்கிறான், ஃபீலிங்கில் இருக்கிறான்னு அர்த்தம். மேலே விட்டான்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிறான்னு அர்த்தம். சாம்பலை கூட தட்டாமல் அப்படியே வச்சுருந்தான்னா டீப்பாக சிந்திக்கிறான்னு அர்த்தம். ஒரு அழுத்திட்டு எழுந்தான்னா முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இதை நீ நாளையிலேருந்து பாருன்னா. அப்பா, நான் பகவத்கீதை படிச்சுக்கிறேன், திருக்குறள் படிச்சுக்கிறேன், பைபிள் படிச்சுக்கிறேன், குரான், எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு புதிய அனுபவம் தான் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் எந்த இடத்துல சார் எது கொட்டி வச்சுட்டு கிடக்குது சார். நம்ம மகிழ்வதற்கு காரணங்கள் தேடவே வேண்டாம். நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிற நிகழ்வுகளே போதுன்ற நான். நிகழ்வுகளே போதும் சார். நிகழ்வுகளை பார்த்தாலே போதும். அது நம்ம ஒரு வித்தியாசமாக பார்க்குறத விட எப்பயுமே மனம் என்பது கோயிலாக மாறணும். மனம் என்பது கோயில். நம்ம 2வது நம்ம ஒரு இதில் போய் பார்க்குறோம், வெப்சைட்டு ஏகாப்பட்டது இருக்குது. கம்ப்யூட்டருக்குள்ளே நெட்டு உலகத்தில் போய் வெப்சைட் தேடும். நமக்கு மூளைக்குள்ளே கோடிக்கணக்கான வெப்சைட்டை கடவுள் வச்சுருக்கிறோம்.
ஆனால் அத்தனை வெப்சைட்டில் நம்ம பயன்படுத்துறதில்ல, 2 வெப்சைட்டு தான் பயன்படுத்துகிறோம். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். அதுலேயும் துன்பம்ன்ற வெப்சைட்டை தான் திரும்ப 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 பார்க்குறோம். அதிலேயே உள்ளே போயிடுறோம். அதிலே உள்ளே போனதுனால பல சிந்தனைகள் எழுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. அந்த துன்பத்தை கூட இன்பமாக மாற்றுறன்றது எங்கள் பேராசிரியர் கண சிர்சபேசன் ஐயக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டோம் பாடம். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நகரத்தார் அவர் பேராசிரியர் கண சிர்சபேசன். அவர் ஒரு தலை சிறந்த ரொட்டேரியன். அவர் சென்னை அபிராமிபுரம் கிளப்புன்னு நினைக்கிறேன். ஐயா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையாவுக்கே ஆசிரியர் அவர். ஐயா கூட நான் ஒரு 10 ஆண்டுகள் பயணம் பண்ணேங்க இலக்கிய மேடைகளில். அப்புறம் மாதிரி ஒரு ஆள் பார்க்கவும் முடியாது. ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி திருமழிசையில் ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலை தாண்டி ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு ஆடி மாதம் பேசுகிறதுக்கு நாங்கள் போகிறோம். ஐயா காரு பின்னாடி நாங்கள் 2 பேரும் உட்காந்துங்கிறோம். முன்னாடி டிரைவர் பேர் பெருமாள், நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிரைவர் பேர் பெருமாள். காரு போகிற வேகத்தில் ஒரு மண் ரோடு, அப்போல்லாம் 20 அடி ரோடு. அப்படி வளைச்சாம் பாருங்க, ஸ்டேரிங் கையில் வந்துடுது. பெருமாள்னா கையில் என்ன வச்சுருப்பார்? சங்கு சக்கரம் வச்சுருப்பார். அவன் ஸ்டேரிங் கையில் வந்த உடனே எங்கள் ஐயா கேட்டார், பெருமாளே கையில் என்ன? சக்கரம் சுவாமின்னு. அவன் இவர் கேட்டார், சங்கு எங்கேன்னார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்க. அதாவது இது எனக்கு அவருக்கு நடந்த உரையாடல் வச்சுங்களேன். அப்போ தான் நான் கேட்டேன், என்ன உயர கையில் பிடிச்சி போகிற நேரத்தில் இப்படி விளையாடுறீங்களே என்ன? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு ஐயன் திருவள்ளுவன் சொன்னது நினைவில் அப்படின்னு பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வாழ்க்கையில் 2 கலந்தது தான் வாழ்க்கை. உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். உறவுகளையும் நம்ம அரவணைச்சும் போகணும். எப்படின்னா உறவுகளையும் பேதம் காட்டுவோன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, வாழ்வது ஒரு முறை, இனி அடுத்த முறை வருவோமா போவோமா, இதே அம்மா அப்பாவுக்கு, இதே உறவுக்கு, இதே அண்ணன் தம்பிக்கு, இதே மாமா மச்சானுக்கு உறவாக வருவோமான்னு யாரும் எழுதி வைக்க முடியாது. இந்த பிறவி உண்மை. இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம், மகிழ்ச்சியை பரிமாறிக்குவோம். அவன் கேட்கட்டா போகிறாங்க, நம்ம கேட்போமே எப்படி இருக்க, நல்லா இருக்கிறேன்னு கேட்போமே. இன்னொருத்தன் வணக்கம் வைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறத விட நாம் வணக்கம் வச்சிருவோமே, தானாக சரண்டர் ஆகிடுவான் சார் அவன். எதுக்குமோ நாம் ஒரு முன்னுதாரணமாக மாறணுன்றது தான் எனக்கு பணிவான ஒரு கருத்து. நாம் நாம் எதிர்பார்க்கறத விட எதிர்பார்ப்பு இருக்கிற போது சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்ப்பே இல்லைன்னு வச்சுங்க, இறைவன் கொடுக்குற நேரத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பான் சார். நம்முடைய இயல்பான பாதையில் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் எப்பயுமே ஒரு சிறப்பு நம்மக்கிட்ட நாம் தான் தேடிக்கணும். அதனால தான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னார் திருமூலர். நம்முடைய உள்ளத்தை கோயிலாக்கணும். அதில் கோயிலில் வெளியில் கர்ப்ப கிரகத்தில் கடவுள் இருக்கிறானோ இல்லையோ, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தான் முதல் கடவுள் என்பது தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த மிகப்பெரிய செய்தி. உறவுகளை அரவணைப்போம். உறவுகள் அப்படி தான் சார் இருப்பான், நிறைய இடங்களில் இருப்பான் சார். அப்படிலாம் நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு தான் நான் அங்கே போகிற இடங்கள்லாம் சொல்லுவேன். நல்ல வார்த்தைகள் சொல்லி கொடுக்கணும் சார். சர்வீஸில் இருக்கும்போது 2003 என் தம்பி முறையாக போகணும். அங்கே மதுரைக்கு பக்கத்தில் இறந்துட்டான் சார். இறந்த உடனே மனசு கேட்கல, ஃப்ளைட்டில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி மாற்றுத்தாவணைக்கு போய் ஒரு மலர் மாலை வாங்கி போய் அவனுக்கு போட்டுட்டு, ஒரே பையன் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற பையன், கதறி அழுதான் சார். எனக்கு மனசு கேட்கல, நானும் கலங்கி நிற்கிறேன். அப்படியே எழுந்தான் சார், என்னை கட்டி பிடிச்சிங்கன்னு சொன்னான் சார். பெரியப்பா நீ எல்லாம் இருக்கும்போது அப்பா போயிட்டாரு என்ன சார். நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் 15 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு வேலைக்கே போகல சார். நான் உலகம் பூரா நல்லா பேசணும்னு சொன்னால் அவன் எனக்கே பெரிய ஆயுதம் போடுறான். அதனால் நமக்கு எப்படி ஒரு ஷாக் வருமா? வராதா சார்? வார்த்தைகள் என்பது இனிமை சேர்க்கணும் இல்லையா? ஒரு நம்ம வீட்டில் பூனை குட்டி போடுது இல்லைங்களா? நம்ம பூனை குட்டி போட்டது நிறைய பேரை பார்த்துருக்குறோம். குட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியுங்களா? ஒரே இடத்துல வச்சுருக்காது. அது வாயாலே கவ்வியும் போய் இன்னொரு இடத்துல வைக்கும். ஒரு மூட்டை சந்தில் வைக்கும், இன்னொரு மூட்டை சந்தில் கொண்டு போய் வைக்கும். இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே குட்டிகளுக்கு பசிக்குதுன்னா எலியை பிடிக்கும், எலி செத்து போகுது. குட்டியை தூக்குறதும் அதே வாய் தான், எலியை பிடிக்கிறதும் அதே வாய் தான். எப்போ வன்மையை கையாளணும், எப்போ மென்மையை கையாளணும்னு ஒரு பூனைக்கு தெரிஞ்ச ரகசியம் படைத்த மனிதனுக்கு தெரியாதிருக்கிறது. ரொம்ப வருத்தப்படும் நான் சில இடங்களில். என்ன கடுமையாக இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய புழல் ஜெயிலுக்கு போன, தப்பாக நினைக்காதீங்க, பேசுகிறது தான். ஆயுள் கைதிங்க 500 பேர் நான் ஸ்டாப்புக்கு ஒரு நானும் இன்னொரு நண்பரும் பேசுகிறேன் சார். எனக்கு நன்றி சொல்ல வந்தான் பாரு ஒருத்தன். புலவரையா சிரிக்க பேசினார், வாழ்நாள் பூரா நம்ம கூட இருந்த நல்லா இருக்கும்னா. தாக்க வருவதை கூட நீங்கள் தாங்குதலாக மாற்றிக்கொள்கிற பக்குவம் வந்து விட்டால் நாம் தான் சார் ஜெயிப்போம். நம்ம தாக்குறானே நம்ம அச்சப்படக்கூடாது, ஐயோ தாக்கிட்டானே நினைக்கக்கூடாது. பட்ஸ்பர்க் என்ற தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில்
ஒரே ஃபஸ்ட் ஏசியில் 2 சீட்டு தான் அப்போல்லாம், 2 சீட்டு தான் இங்கிலாந்தில். தென்னாப்பிரிக்காவில் இருந்து போகிற அந்த ட்ரெயினில் 2 சீட்டில், ஒரு சீட்டில் ஒரு பிரிட்டிஷ்காரன் உட்காந்துங்கிறான். நம்ம மகாத்மா காந்தியடிகள் பெட்டி படிக்கையோட டிக்கெட் வாங்கி தான் உட்காந்துங்கிறாரு. ஆனால் அந்த ஸ்டேஷனுக்கு வந்த உடனே இன்னொரு பிரிட்டிஷ்காரன் மேலே ஏறுறான் சார். உடனே என்ன பண்ணான், அந்த ஏற்கனவே உட்காந்துங்கிற பிரிட்டிஷன், இறங்கியா, எங்களுக்காக செய்யப்பட்டது இந்த பெட்டி, உங்களுக்கெல்லாம் இல்லை, இறங்கிடான்ட்டான். ஆனால் அன்றைக்கி அதை அவமானப்படுத்தலாம் காந்தியை. அது அவமானம் என்று அவர் அங்கே பெட்டி படிக்கையோடு இந்தியாவுக்கு வந்திருந்தார்னா சுதந்திரம் என்பது கனவாகி இருக்கும். அந்த அவமானத்தை கூட வெகுமானமாக எடுத்துக்கொண்டு மறுநாள் தென்னாப்பிரிக்காவில் நடந்த நிறைவேறி போராட்டத்துக்கு தலைமையேற்று உலகமே பார்க்குற அளவுக்கு அந்த பார்வையை திசை திருப்பினார். அன்னை ஒரு வைராக்கியம் வச்சார். ஒற்றை இந்தியனை ரயில் பெட்டியிலிருந்து இறக்கினார். அத்தனை பிரிட்டிஷ்காரனையும் என் நாட்டிலிருந்து நான் வெளியேற்றுகிறேன்னு சபதம் எடுத்தார். வெற்றி பெற்றார். அப்போது தாக்குதலை கூட தாங்கிக் கொள்ளுகிற மனிதன் தான் சரித்திரம் படைப்பான் என்பதற்கு அவர்தான் முன் உதாரணம். நம்ம தாக்கிட்டானே நினைக்காதீங்க, கவலையே படாதீங்க, தூக்கி போடுங்க. ஏன்னா நமக்கு யார் அந்த தாக்குறானோ அவனுக்கு தான் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறான்னு கூட நம்ம நினைக்கணும். நம்முடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் அவன்தான் காரணம் என்று கருதிவிட்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். உலகத்தினுடைய தலைவர்களுடைய வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது சார். நீங்கள் ஹிட்லர் படிச்சிருப்பீங்க, முசோலினி படிச்சிருப்பீங்க, எவ்வளோ பேர் படிச்சிருப்பீங்க வரலாறு. ஆனால் லெனின், புரட்சியாளன் லெனினுடைய வரலாற்றை படிச்சிங்கன்னா நமக்கு மெய் சிலிர்க்கும் சார். ஏன்னா அவன் ரொம்ப குட்டமான ஆள், குட்டையான ஆள். சேரில் ஏறி உட்காந்தாக்கா 2 கால் மேலே தான் தூக்கின்னு இருக்கும். நம்ம காலெல்லாம் சேரில் உட்காந்தா கீழே தான் பூமியில் இருக்கும். அவன் காலுக்கு பூமியை தொடாது. அதையும் ஒருத்தன் கிண்டல் பண்ணான், மிஸ்டர் லெனின் உங்கள் கால்கள் பூமியை தொடவில்லையே, சிரிச்சுக்கிட்டே சொன்னான் லெனின். அதனால் என்ன, என் கைகள் வானத்தை தொடுகிறது பாருன்னா. எவ்வளோ ஒரு மன உறுதி பாருங்கள். அந்த மன உறுதியை தருவது நாம் ரசனையாக ரசிப்பது தான் வாழ்க்கையில். அதுக்கு தான் எப்பயுமே சிரிப்பு என்பது இறைவன் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரம். ஏன்னா அது எல்லாருக்கும் கிடையாது. எந்த விலங்குகளுக்காவது இருக்குதா, எந்த பறவைகளுக்காவது இருக்குதா, எந்த மிருகத்துக்கும் எந்த ஜீவராசியும் இல்லாத ஒரு வரத்தை கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்தான். அதிலே பல பேர் அதை பத்திரமா வச்சுங்கிறான் வாழ்நாள். சில பேர் கேட்குறான் சார், நான் ஏன் எதிர்க்க கேட்டோம், நான் எப்பயாவது சிரித்து பார்த்துக்கிறேன். அடா பாவி, இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுங்கிறானே. சிரிக்கிறது என்பது நம்ம சொத்து சார், நம்முடைய மிகப்பெரிய சொத்து. அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நம்ம ரசிக்கணும் சார், எல்லாத்தையும் ரசிக்கணும். வாணியம்பாடியில் பேசி முடிச்சுட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ராத்திரி 1:30 மணிக்கு வரேன் சார். யாரோ ஒருத்தன் டிக்கெட் வாங்கலை போலுது. அந்த கண்டக்டர் மௌனமாக பார்த்துருக்கலாம். ஒரு வார்த்தை அவனும் உயிரை கையில் பிடிச்சின்னு வரான், அம்மா வேகத்தில் வருது. அப்போது ஒருத்தன் டிக்கெட்டே வாய் திறந்து கேட்டான் கண்டக்டர், எல்லாரும் டிக்கெட்டு வாங்கியாச்சான்னா. நம்மளால் ஒருத்தன் சொன்னான், பஸ்ஸு போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்னா. ஏன்னா அவன் என்ன கேட்டான், இவன் என்ன சொல்கிறான் பாருங்க. எல்லா இடங்களிலுமே இருக்கிறது சார். வாழ்விலும் இருக்கிறது, தாழ்விலும் இருக்கிறது, நம்ம சுற்றி அறிவில் இருக்குது, அறியாமையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த நூற்றாண்டில் நாங்கள் படுற பாடு பெரும்பாடு. அந்த காலத்தில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை புரியலைன்னா, அர்த்தம் தெரியலைன்னா தமிழில் ஒரு வார்த்தை சொல்லி அதை புரிய வச்சாங்க. இப்போ தமிழில் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலைன்னா இங்கிலீஷில் சொல்லி தான் அவனுக்கு புரிய வைக்கிற காலம் தலைகீழ வந்துட்டோம் இப்போ நாம். அதனால தான் தமிழ் அவன் எழுதுறது தமிழா இன்னான்னே தெரியாது சார். அது கூட நான் சென்ட்ரலில் பார்த்துருக்கிறேன் சார். பேப்பர் வேல்யூஷன் தான் நாங்கள் போவோம். நான் ஒரு தடவை கும்பகோணத்தில் பேப்பர் வேல்யூஷன் நடக்குது. நான் தான் சீஃப் எக்ஸாமினர். நான் என் கீழே 10 பேர் பேப்பர் திருத்துறான். நான் சொன்னேன், இது நாகர்கோயில் பார்டர்லேருந்து வந்துக்கிற பேப்பர்ரா, அப்பப்போ அந்த மலையாளம்லாம் கொஞ்சம் கலந்துருக்கும், கேரளா பார்டரு, அதனால் அது மலையாளம் இதெல்லாம் கலந்துருக்கும், தமிழும் மலையாளம் கலந்துருக்கணும், நீங்கள் தமிழில் படித்து புரிஞ்சு டிக் அடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கை போடு அட்ஜஸ்ட் பண்ணினேன். சரின்ட்டாங்க சார். 3வது ரோவிலேருந்து ஒரு ஆள் சாருன்னா, நான் இப்போ தானே சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளேயா சந்தேகம், அட்ஜஸ்ட் பண்ணி போடு, ஒன்றும் கவலை இல்லைன்னு. 2 நாள் பேப்பர் திருத்தி ஓடிச்சிங்க. 3வது நாள் பியூனு அங்கேருந்து அந்த ஒவ்வொரு ஹாலாக தேடிக்கின்னு வரான். சார் 2 நாளாக மலையாள பேப்பர் கட்டை காணோம், அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் தேடின்னு வரேன்னு. எனக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. இந்த ஆள் சந்தேகம் கேட்டான்னு நினச்சி அங்கே போகிறேன். நிஜமாகவே மலையாள பேப்பர் தான் சார் திருத்தின்னுக்கிறான் அவன். நான் கேட்டேன், உனக்கு மலையாளம் தெரியுமான்னு. தெரியாது. நீ தானே சொன்ன அட்ஜஸ்ட் பண்ணி போடுன்னு. அதை நான் நல்லதாக எழுதியிருந்தான்னா அப்படியே டிக் அடிச்சு 1 2.5 1 அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டேன். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எங்களுக்கு நிறையா இருக்குது சார். பேப்பர் வேல்யூஷனில் பல இடங்கள் இருக்குது. நானே பேப்பர் திருத்தியிருக்கேன். எனக்கு ஒருத்தன் ரோமன் லெட்டர் 2ன்னு போட்டுட்டு 3வது நம்பர் கேள்வி நம்பர் போட்டு எழுதிக்கிறான் சார். கர்த்தரே, இந்த பேப்பர் திருத்தூர் பக்கத்தில் அமரும்,
அவர்கள் செய்த பாவங்களையும் பொறுத்தருளும். நானடா பாவம் பண்ணேன், அவன் பண்ண பாவத்தை என் மேலே ஏற்றிட்டான் சார். அவர் பண்ண பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். அவர் திருக்கரங்களினால் எங்களுக்கு மார்க்கை அள்ளி போடுமாறு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். பரமமண்டலத்திற்கும் பரமபிதாவே, உன்னையே நான் நம்புகிறேன். பெருமானே, அவருக்கு அருள் பாலி. எனக்கு அவர் மார்க்கை அள்ளி போடுவது போல் அவர் பிள்ளைகளுக்கும் மார்க்கை அள்ளி போடுமாறு நீ செய்ய வேண்டும். ஆமீன் அப்படின்னு எழுதிக்கிறான் சார். இது வந்து ஒரு ஆன்சர் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் சில நேரங்களில் ரொம்ப எங்களுக்கு பொழுதுபோக்குறதே அந்த வார்த்தை தான். இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு டீச்சர் ராத்திரி 11 மணிக்கு மெசேஜ் வந்துக்குது சார் செல்லில். மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப பயந்து மிரண்டு போய்க்குது. அவன் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான். அவங்க 6ஆம் கிளாஸ் பையன், டீச்சர் நான் தொங்க போகிறேன், நீ தொங்குன்னு எழுதிட்டான். அந்தம்மா அலறி போச்சு. இவன் பேனில் தொங்குறானா, உத்தரத்தில் தொங்குறானா, எங்கடா தொங்க போகிறான், நாம் ஒன்றும் திட்டலையே போகலையே நினச்சி அடுத்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி போய் நேராக வீட்டுக்கு வாசலில் போய் நிற்குது. அவங்க அம்மா, அந்த பையனுடைய அம்மா வெளியில் வந்து, என்ன டீச்சர் பதறி போய் இந்த நேரத்தில் வந்துக்கிறீங்க? இல்லை உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு இந்த பக்கமாக போகிறேன், என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்து நல்லா தூங்குறான் டீச்சர். அப்போ தான் டீச்சருக்கே அர்த்தம் புரிஞ்சுது. நான் தூங்க போகிறேன் நீ தூங்குன்றதுக்கு நான் தொங்க போகிறேன் நீ தொங்குன்னு எழுதிட்டான் சார். ஏன்னா ஸ்பெல்லிங் எழுத தெரியல, அவனுக்கு எழுத தெரியல. இன்றைக்கி இருக்கிற சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதனால் மொழி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் தவறுகளை தவறாக பார்க்காமல், குற்றங்களை குற்றமாக பார்க்காமல், குறையை கூட நிறையாக பார்க்குற பழக்கம் நமக்கு வந்துட்டால் எப்பயுமே நம்ம மனசு கரைப்படாது. குற்றத்தை நம்ம சுமந்ததுன்னு வச்சிங்களேன், நமக்கு இருக்கிற சிந்தனை கூட போயிடுங்க. சிந்தனை போயிடும். எப்பயுமே நம்ம வந்து உயரமான இடத்துல இருந்து பழகணும். தரையில் போகிற வாத்து கூட அப்பப்போ குரல் கொடுக்கும். அந்த குரலை கண்ணு மூடிக்கிட்டு காதால் மட்டும் கேளுங்க, ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனுடைய சவுண்டு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பருந்தினுடைய குரலை யாரும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. மழை தொடங்குகிற இடத்துல இருந்து கீழே இருக்கிற பறக்கிற பறவைகள் எல்லாம் கூடு நோக்கி ஓடும் பாதுகாப்புக்கு. பருந்து போகவே போகாது. எங்கே மழை தொடங்குகிறதோ அதற்கு மேலே சென்று தன் பயணத்தை தொடர்ந்து போகக்கூடிய சிறப்பு இந்த பருந்துக்கு இருக்கிறதுன்னா, நம்ம ஏசுவார் ஏசட்டும், பேசுவார் பேசட்டும், அதற்கும் மேலே உயர்ந்த பருந்து போல நம்முடைய பணியிலே நாம் சிறப்பாக செயல்படுவதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டால் வாழ்க்கை முழுவதும் நமக்கு வெற்றி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். யாரை பற்றி எவரும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உள்ளம் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்குமானால் அவருடைய பாதையில் யார் குறுக்கிட்டாலும் குறுக்கிடுவன் தோற்பானே தவிர நேர்வழியில் செல்பவன் நிமிர்ந்துதான் என்றைக்கும் வெற்றியை தொடுவான் என்றால் இதுதான் சத்தியமான உண்மை. அந்த உண்மையை நோக்கி நாம் பயணப்படுவோம். மகிழ்ச்சியாக இருப்போம், கலகலப்பாக இருப்போம். ஒரு பெரிய நிறுவனருடைய தலைவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெற்றி பெற்று கொண்டிருப்பதனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன். அதுதான் நிஜமான உண்மை. அதுதான் சார் உண்மை. நம்ம ஹாப்பியாக இருந்தோம்னாக்கா அடுத்தது என்ன சிந்தனைன்னு வரும். பிள்ளைகளோடு பேசுங்க, வீட்டில் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருங்க, பாராட்டுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டு என்பது உலகத்திலே தலை சிறந்தது. ஒரு நண்பரை பாராட்டுங்க, அவருடைய தொழில் வளர்த்தலை பாராட்டுங்க. ஒருவரை நீங்கள் பாராட்ட தொடங்கினால் உங்களை பாராட்ட 2 பேரை இறைவன் ஏற்பாடு செய்வான். அந்த கடவுள் நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையில் பயணப்பட்டோம்னா என்றைக்குமே வெற்றி வகையை நாம் தான் சூடிக்கொண்டிருப்போம். உலக வரலாறெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர்கள், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு இருக்குதுங்க. இது வந்து புண்ணிய பூமின்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? அதுவும் பாரதத்திலே இந்தியாவிலே தென்னாட்டுக்குன்னு ஒரு தனி மதிப்பு உண்டு. வடநாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா மன்னர்கள் வாழ்ந்த மாளிகைக்கு அடையாளம் இருக்கும். தென்னாட்டில் பல்லவனுக்கோ சோழனுக்கோ பாண்டியனுக்கோ சேரனுக்கோ அவன் வாழ்ந்த வீட்டுக்கு அடையாளமே கிடையாது. அவன் கட்டிய திருக்கோயில்களுக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கிறது என்றால் அப்படி ஒரு புண்ணிய பூமியிலே நாம் பிறந்திருக்கிறோம். நம்மை சார்ந்தவர்களையெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துவோம். கடவுள் நம்மையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். எல்லா இடங்களிலும் இருக்கிறது. விதண்டாவாதம் பேசுகிறவங்ககிட்ட இருந்து கூட நம்ம கீமுறை எடுத்துக்கலாம் சார். அன்றைக்கி ஹோட்டலில் போய் உட்காரோம், ஒருத்தன் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, ஸ்பெஷல் தோசை தான் ஸ்பெஷல்னா. அதில் என்ன ஸ்பெஷல்னா சர்வர் சொன்னார், இன்றைக்கி போட்டது சாருண்ணா. இப்போ அவனும் ஒரு மனுஷன் தானே சார், அவனும் மனுஷன் தானே. நிறைவாக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எந்த இடத்துலையுமே வாக்குவாதங்கள் வளர வளர அது சுவையான அனுபவங்களாக நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக அதை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய மனதே பக்குவப்படும். மனிதனை தீர்மானிப்பது மனம்தான். மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது. அந்த மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் தான் அவனுக்கு வாழ்க்கையாக மாறுகிறது. எண்ணங்கள் தான் சொற்கள் ஆகிறது. சொற்கள் தான் செயல்களுக்கு காரணமாக இருக்கிறது.
6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். பக்கத்தில் வந்து நின்னான் சார். ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துன்னு பேப்பர் தித்திங்கிறேன். வேறு ஒரு பேப்பர் தித்தி வந்தான், வந்து கை கட்டினான். கை கட்டாதுன்னு எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், நேராக நில்லு. சரி சார் நிற்கிறேன் சார். இப்போ எதுக்கடா வந்து நிற்கிறேன்னு. ஒன்றும் இல்லை சார், இந்த பள்ளிக்கூடத்துலேயே நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, அதுக்கு என்னப்பா அவசியம் திடீர்னு வந்து சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நேற்று எனக்கு பேப்பர் திருத்தி கொடுத்தீங்கல்ல, அதில் 33 மார்க் போட்டுக்கிறீங்க சார். உங்கள் பொண்ணான கையால் ஒரு 2 போட்டிங்கன்னா என் வம்சத்திலே பாஸ் பண்ண சந்தோஷம் வந்துடும்னா. இது எந்த வம்சமோ, சூரிய வம்சமோ சந்திர வம்சமோன்னு நினச்சி நான் மனசுக்குள்ளே பயந்தேன். அந்த நேரம் பார்த்தா அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான் சார். என்னடா ஐயா கிட்ட பேசுகிறா, அவர் யார் தெரியுமா, டிவிலாம் வருவார், ரேடியோவில் பேசுவார், உலக நாடுகள்லாம் போகிறாரு. அவரை போய் டேய் நான் போய் ஐயாவை பற்றி இது பண்ணுவேன்னாடா, அவர்கிட்ட 2 மார்க் கேட்டியா, அவர் தகுதின்னா பெருமைன்னா போய் 2 கேட்குறேன். நீ கேட்டது 2ஆக இருந்தாலும் அவர் பெருமை கரெக்டாக 5 போடுவார், கம்முனரு அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திட்டான் சார். எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. 2க்கே வழியிலும் தான் விட்டேன். 5 மார்க்குக்கு ஒன்றாட்டோம். அப்புறம் என்ன பார்த்து சொல்கிறான் சார், போடு சார் சின்ன பையன், பாஸ் பண்ணிட்டுனா வேலைக்காக போக போகிறான் அப்படின்னு என்கிட்ட வேதாந்தம் பேசிட்டு அப்புறம் சொல்கிறான் சார், இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை சார் போடுன்னா சார். என்னை மிரட்டுறானா உருட்டுறானா என்ன பண்ணுறான்னே தெரியல சார். அங்கே இங்கே அரை மார்க் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி 33 38 ஆக்கி அவன் கையில் கொடுத்தேன் சார். பேப்பரை வாங்கி 2வது சப்போர்ட் பண்ண வந்தவன் அவனை பார்த்து சொன்னான், உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்டான்ட்டு போகிறான் சார். போட்டது நான், புண்ணியம் அவனுக்கு. இதுதான் பிரபஞ்சம், இதுதான் உலகம், இதுதான் மானுட வாழ்க்கை. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் மகிழ்வதற்கு என்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நாம் தேட முயற்சி செய்தால், நம்முடைய மனம் மகிழ்ச்சியால் நிரம்பினால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை மலர்ந்து கொண்டே வரும். நன்றி. I request BK Reddy to give the memento to Floraya. காந்தி மகாத்மா காந்தி படம் போட்டு 50 ரூபா நோட்டில் 1749 என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டிருக்காங்க நம்பராக. அது அப்போ இது செல் ஒரிஜினல் நோட்டு தானே? ஒரிஜினல் நோட்டு அந்த நம்பர் எப்படி வந்தது? அதுதான் ஸ்பெஷாலிட்டி, அதான் எங்களோட கிளப் ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம எல்லாருமே இந்த காந்தி படத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? நமக்கு என்ன தெரியுது, நம்ம நோட்டில் காந்தி இருக்கிறார் மட்டும்தான் தெரியுது. ஆனால் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, எல்லா நோட்லேயும் காந்தி ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு. நாம் தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? 50 ரூபாய்க்கு ஒரு சிரிப்பு, 500க்கு ஒரு சிரிப்பு இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றியா, ரொம்ப நன்றி. Thank you, yeah. Meeting adjourned.